பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு. பரிந்துரையும் பகிர்ந்தளித்தலும். இன்றைய நற்செய்தியானது சென்ற வார நற்செய்தியின் தொடர்ச்சியாகத்தான் வருகின்றது. சென்ற வாரத்தில் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு நீண்ட நேரம் போதிக்கின்றார். போதித்து முடித்த பிற்பாடு மக்கள் சோர்வாயிருக்க கண்டு இவர்களுக்கெல்லாம் உணவளியுங்கள் என்று சொல்கின்றார். அது பாலை நிலம் என்பதால் மக்களுக்கு உணவளித்தல் என்பது இயலாத காரியம். ஆனாலும் கூட அந்த இடத்தில் 5000 பேர் உணவருந்துகின்றார்கள். இது எவ்வாறு சாத்தியமாயிற்று? 2 செயல்களால் சாத்தியமாயிற்று. அந்த 2 செயல்களும் தான் இன்றைய நற்செய்தியில் குறிப்பிட்டு சொல்லப்படுகின்றன. முதலாவது செயல் பரிந்துரை, இரண்டாவது செயல் பகிர்ந்தளித்தல். இந்த 2 செயல்களாலும் தான் 5000 பேர் உணவு உண்டார்கள் என்பது நமக்கு தெரிய வருகின்றது. இந்த 2 செயல்களை பற்றியும், இந்த 2 செயல்களை, அதாவது யார் பரிந்துரைத்தார்கள், யார் பகிர்ந்தளித்தார்கள், அதனால் என்ன விளைவு ஏற்பட்டது, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். யார் பரிந்துரைத்தார்கள், யார் பகிர்ந்தளித்தார்கள், அதனால் என்ன விளைவு ஏற்பட்டது என்பதை பற்றி இன்றைய நற்செய்தியிலிருந்தும் நற்செய்தியை தாண்டியும் நாம் தியானிக்கப் போகின்றோம். முதலாவது, நல்லவர் பரிந்துரைத்தலும் நல்லவர் பகிர்ந்தளித்தலும். இதற்கு நல்ல உதாரணம் தான் இன்றைய நற்செய்தி. இதில் பரிந்துரைத்தவர் யார்? பேதுருவின் சகோதரரான அந்திரேயா. அவர் வந்து ஒரு பரிந்துரை செய்கின்றார். இதோ இங்கே ஒரு சிறுவனிடம் 2 மீன்களும் 5 அப்பங்களும் இருக்கின்றன என்று உணவை பற்றி பரிந்துரை மட்டும் செய்கின்றார். பகிர்ந்தளித்தவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் வைத்து 5000 பேருக்கு அவர் பகிர்ந்தளிக்கும் வேலையை பார்க்கின்றார். இதில் பரிந்துரைத்தவர் மிகவும் நல்லவர், இயேசு கிறிஸ்துவின் மிக நெருங்கிய அப்போஸ்தலரான புனித அந்திரேயா. பகிர்ந்தளித்தவர் அவரை விட நல்லவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக இருவருமே நல்லவராக இருக்கிறார்கள். இதனால் என்ன விளைவு ஏற்பட்டது? பொதுவான நன்மை ஏற்பட்டது. 5000 ஆண்கள், அவர்களை தாண்டி பெண்களும் குழந்தைகளும் உணவு உண்டார்கள். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியான துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள் என்பதை நாம் நற்செய்தியில் வாசிக்கின்றோம். ஆக நல்லவர் பரிந்துரை செய்து நல்லவர் பகிர்ந்தளித்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவும் மிக மிக நல்லதாகத்தான் இருக்கும். அது அந்த இருவருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே நல்லதாக முடியும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் மிக அழகாக இந்த பகிர்ந்தளித்தல் மற்றும் பரிந்துரையை பற்றி சொல்கின்றார். என்ன தெரியுமா? நல்ல மரம் நல்ல கனியையே கொடுக்கும். அதே போல நல்ல மனிதர் எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே பரிந்துரைப்பார். அதே போல நல்ல மனிதர் எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே பகிர்ந்தும் அளிப்பார். இப்படி நல்லதும் பரிந்துரைக்கப்பட்டது, நல்லதும் பகிர்ந்தளிக்கப்பட்டதால் விளைவும் நல்லதாகவே நடக்கிறது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இதை தாண்டி ஒரு நல்ல உதாரணத்தையும் பார்ப்போமே. மார்த்தா, மரியா, லாசர் அடங்கிய குடும்பம். இந்த 3 பேரும் சேர்ந்து நல்லதை பரிந்துரைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு வாருங்கள் நாங்கள் விருந்தளிக்கின்றோம் என்று சொல்லி நல்லதை பரிந்துரைக்கிறார்கள். பரிந்துரைத்ததோடு மட்டுமல்லாமல் நல்லதையே பரிமாறுகிறார்கள். அப்படி பரிமாறியதால் என்ன நிகழ்ந்தது தெரியுமா? லாசர் உயிரிழந்த போதும் கூட அந்த குடும்பத்திற்கு மிகவே நல்லது ஏற்பட்டது. ஆக நல்லதை பரிந்துரைத்து நல்லதை பகிர்ந்தளித்தால் அந்த குடும்பத்திற்கு நல்லது ஏற்படும் என்பதை மார்த்தா, மரியா, லாசர் குடும்பத்தின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள இயலும். அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்க்கைக்கு வருவோமே. நமது வாழ்க்கையில் ஆலயத்திற்கு சென்று பல நேரங்களில் அந்தோனியாருக்கு நான் பொங்கல் வைக்கிறேன் என்று சொல்லி பொங்கல் வைக்கின்றோம். பொங்கல் வைத்து அந்தோனியாருக்கு மட்டுமா கொடுக்கின்றோம்? இல்லை, அங்கு ஆலயத்தில் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே பொங்கலும் கொடுக்கின்றோம், ரொட்டி துண்டுகளும் கொடுக்கின்றோம், உணவும் அளிக்கின்றோம். அப்படி நல்லவர் பெயரால்
நல்லதை பரிந்துரைத்து, யார் இதை பரிந்துரைத்திருக்கிறார்கள்? அந்தோனியார் பரிந்துரைத்திருக்கிறார். அதை நல்லதை என கண்டு நல்லவர்கள் பகிர்ந்தளிக்கும் பொழுது அதை எல்லோரும் வாங்கி உண்கின்றார்கள், மன திருப்தியோடு வீட்டுக்கு செல்கிறார்கள். இதே போன்றுதான் நமக்கு பிறந்த நாள் வரும் பொழுதோ அல்லது 30வது நாள் காரியங்கள் வரும் பொழுதோ நமக்கு என்ன சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது? வெறுமனே நம் கொண்டாட்டத்தை ஈடுபடுவதை விட ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்திற்கு செல்வோம் அல்லது சிறார் இல்லத்திற்கு செல்வோம். அங்கு சென்று நாம் நம்மிடம் இருக்கக்கூடியதை பகிர்ந்தளிப்போம் என்று சொல்கிறார்கள். அப்படி அந்த இல்லங்களுக்கு சென்று உணவு பகிர்ந்தளிக்கும் பொழுதோ அல்லது பொருட்களை பகிர்ந்தளிக்கும் பொழுதோ அல்லது கிறிஸ்மஸுக்கு தினத்தன்று சென்று பொருட்களையோ உணவையோ பகிர்ந்தளிக்கும் பொழுதோ அங்கு எல்லோருமே மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஆக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த நல்ல பரிந்துரையை ஏற்று நல்லவர்களாக இருந்து நாம் இல்லங்களுக்கு பகிர்ந்தளிக்கும் பொழுது அங்கு நாமும் பயனடைகின்றோம், ஆன்மீக ரீதியாக மற்றவர்களும் பயனடைகிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் இன்றைய நற்செய்தியில் மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். நல்லவரான அந்திரேயா நல்லதை பரிந்துரைத்தார், நல்லவரான இயேசு கிறிஸ்து நல்லதை பகிர்ந்தளித்தார், எல்லோருக்கும் நல்லது நடந்தது என்பது விளைவாக இருக்கின்றது. இதை தாண்டி வேறு ஒரு பரிந்துரைக்கும் பகிர்ந்தளித்தலுக்கும் செல்வோம். நல்லவரது பரிந்துரையும் தீயோனது பகிர்தலும், நல்லவரது பரிந்துரையும் தீயோனது பகிர்தலும். இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு தொடக்க நூல் புத்தகம் 4வது அதிகாரத்தில் நாம் பார்ப்பதைப் போல காயின் மற்றும் ஆபேல். இங்கு இவர்கள் இருவருமே சென்று காணிக்கை கடவுளுக்கு செலுத்துகிறார்கள். இதை பரிந்துரைத்தவர் யார்? காணிக்கை செலுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்தவர் யார்? கடவுள் தான் காணிக்கை செலுத்த வேண்டும் என்று நமக்கு பரிந்துரைத்திருக்கிறார், சொல்லியும் தந்திருக்கிறார். சில நேரங்களில் நமது பெற்றோர்களும் பரிந்துரைத்திருக்கின்றார்கள். பகிர்ந்தளித்தவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது காயினும் கடவுளுக்கு காணிக்கையை பகிர்ந்தளிக்கின்றான், ஆபேலும் காணிக்கையை பகிர்ந்தளிக்கின்றார். இதில் காயினை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்வோமே. பரிந்துரைத்தவர் நல்லவர், ஆனால் பகிர்ந்தளித்த காயின் நல்ல மனம் கொண்டவன் அல்ல, அவன் தீய மனம் கொண்டவனாக இருந்தான். அதனால் என்ன நடந்தது? கடவுள் அவனது காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பின் விளைவுகளும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருந்தது. அவன் கோபமுற்றான், போய் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டான். அவனது சினம் மனதிலேயே இருந்தது. அந்த சினம் வளர்ந்து ஆபேலையும் கொன்று போட்டது. இதனால் நாம் அறிந்து கொள்வது என்ன? அவன் அடிமனதிலேயே அவன் தீயோனாக இருந்தான். ஆகவே தீயதை பகிர்ந்தளித்ததால் தான் கடவுள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தெளிவாகிறது அல்லவா? ஆக நல்லவர் பரிந்துரைத்து தீயவன் பகிர்ந்தளித்தாலும் கூட அது தீய விளைவுகளையே ஏற்படுத்தும் என்பது நமக்கு தெளிவாகின்றது. இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், கெட்ட மரம் கெட்ட கனியையே தரும். அதே போல கெட்டவன் கெட்டதைத்தான் பகிர்ந்தளிப்பான். அப்படித்தான் காயினும் பகிர்ந்தளித்தான். கடவுள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, விளைவு தீயதாக அமைந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். நமது வாழ்க்கைக்கு வருவோமே. நமது வாழ்க்கையில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பெரியவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? ஒரு குழந்தைக்கோ அல்லது இளைஞனுக்கோ நீ இதை சாப்பிடு, இதை சாப்பிடும் பொழுது நன்றாக வளர்வாய், இது உனக்கு இந்த சக்தியை தரும், பழங்களை உண்ணு, பழங்களை உண்ணும் பொழுது உனக்கு வைட்டமின்கள் கிடைக்கும், நீ இதை சாப்பிடும் பொழுது உனக்கு நிறைய சக்தி கிடைக்கும் என்று நல்ல உணவுகளை பகிர்ந்தளிக்கிறார்கள். ஆனால் நாம் வீட்டில் இருக்கும்போது அதை கேட்டுக்கொள்கின்றோம். வெளியில் செல்லும் பொழுது தீய நண்பர்கள் ஏதாவது ஒன்றை, இந்த உணவு வேண்டாம், நீ இந்த துரித உணவுகளான பீஸா, பர்கர் போன்றவற்றையெல்லாம் நீ விரும்பி உண்ணு, அதுதான் இந்த காலத்தில் போற்றி பேசப்படுகிறது என்று சொல்லி தரும் பொழுது அந்த உணவு நமக்கு உடலில் உபாதைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 3வது விஷயத்திற்கு செல்வோம். தீயோன் பரிந்துரையும் நல்லவர் பகிர்ந்தளித்தலும். இதற்கு நாம் எங்கு சென்று பார்க்கலாம் என்றால் தொடக்க நூல் புத்தகம் 3வது அதிகாரம். அங்கு முதல் பெற்றோராகிய ஆதாமும் ஏவாளும் வருகிறார்கள். இங்கு பகிர்ந்தளித்தது யார் என்று கேட்டால் தீயோனின் உருவமாகிய பாம்பு பரிந்துரைக்கின்றது. அது என்ன பரிந்துரைக்கின்றது
இதோ கடவுள் உங்களுக்கு வேண்டாம் என்று விளக்கியிருந்த இந்த கனியை நீங்கள் உண்ணுங்கள், உண்ணும் பொழுது நீங்கள் கடவுளைப் போலே ஆவீர்கள் என்று தீயோனாகிய பாம்பு பரிந்துரைக்கிறது. அதை பகிர்ந்தளித்தவர் யார் என்று கேட்டால், அதுவரை நல்லவர்களாகவே இருந்து கொண்டிருந்த ஏவாள் என்ன செய்கின்றார்? அந்த பழத்தை எடுத்து தானும் உண்டு கணவனுக்கும் பகிர்ந்தளிக்கின்றார். நல்லவராகத்தான் இருந்தார், ஆனால் பகிர்ந்தளித்த பிற்பாடு விளைவு என்னாயிற்று? தீயோன் பரிந்துரைக்கின்றான், நல்லவர் அதை பகிர்ந்தளித்தார். என்ன நடந்தது? அந்த பகிர்ந்தளித்தவருக்கும் கேடு விளைந்தது, பரிந்துரைத்தவனுக்கும் கேடு விளைந்தது. இருவருமே கடவுளிடமிருந்து சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் காண்கின்றோம். இதற்கும் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை நாம் நினைவில் கொள்வோம். கெட்ட மரம் கெட்ட கனியை மட்டுமே தரும். பரிந்துரைப்பவன் தீயவன் என்று தெரிந்தும் கூட அவனது பரிந்துரையை கேட்டால் யாருக்கு நட்டம்? நிச்சயமாக யார் பகிர்ந்தளிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நட்டம். ஏவாள் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்திருக்க வேண்டும். இவன் தீயவன், இவன் பரிந்துரைப்பது தீயதாகத்தான் இருக்கும் என்று ஒரு நிமிடம் யோசித்து பார்த்திருந்தால் இந்த தவறே நடந்திருந்திருக்காது. ஆகவே யார் பரிந்துரைக்கிறார்கள் என்பதை தெள்ளத் தெளிவாக அறிந்து புரிந்து ஞானத்தோடு நடந்து கொண்டால் நாம் தீயதை பகிர்ந்தளிக்க மாட்டோம் என்பது உறுதி. இதற்கு ஒரு நல்ல உதாரணம், சக நண்பர்களுடன் சேர்ந்து நல்ல நண்பர்களும் கெட்டு போதல். சில சமயங்களில் நமது வீட்டு குழந்தைகள் நல்ல குழந்தைகளாகத்தான் இருப்பார்கள், இளைஞர்களும் நல்ல இளைஞர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் கல்லூரிக்கோ பள்ளிக்கோ செல்லும் பொழுது தீய நண்பர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு அவர்களை வேண்டுமென்றே வம்புக்கு இழுப்பார்கள். நீ இதையெல்லாம் சாப்பிட்டால்தான் எங்களோடு நீ நண்பர்களாக இருக்க முடியும், நீ இதை சாப்பிட்டா தாண்டா ஒரு பையன், நீ இதை சாப்பிட்டா தாம்பா நீ ஒரு பொண்ணு, அப்போத்தான் நான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியும், இல்லைன்னா நாங்களும் உன்னை தனியாக கழிட்டு விட்டு விடுவோம் என்று சொல்லும் பொழுது சக நண்பர்களின் வலுக்கட்டாயத்திற்கு இணங்கி அவர்களது தீய பரிந்துரைக்கு இணங்கி நல்ல நண்பர்கள் கூட கெட்ட பழக்க வழக்கங்களை, குடி, போதை, மது, பெண்கள் சவகாசம் அல்லது ஆண்கள் சகவாசம் போன்ற தீய பழக்க வழக்கங்களுக்கு உள்ளாகி கடைசியில் அந்த நண்பர்களும் அழிந்து பரிந்துரைத்த நண்பர்களும் அழிகிறார்கள், பகிர்ந்து கொண்ட நண்பர்களும் அழிந்து போகிறார்கள் என்பதை தற்கால குழந்தைகளும் இளைஞர்களும் பெரியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது, தீயோன் பரிந்துரையும் தீயோன் பகிர்தலும். இதற்கு நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்வது 1 அரசர் புத்தகம் 20வது அதிகாரம். அங்கு ஜெசபேல் என்ற ஒரு அரசியும் அவரது கணவனான அரசன் ஆகாபும் காணப்படுகின்றார்கள். இதில் தீயதை பரிந்துரைத்தவர் யார் என்று கேட்டால் ஜெசபேல், பகிர்ந்தளித்ததும் யார் என்று கேட்டால் ஜெசபேல். யார் அந்த பரிந்துரையை கேட்டுக்கொண்டார்கள்? யார் அந்த பகிர்தலை ஏற்றுக்கொண்டார்கள்? அவர் கணவராகிய ஆகாபு அரசன் அந்த பரிந்துரையையும் ஏற்றுக்கொண்டான், பகிர்ந்தளித்தையும் ஏற்றுக்கொண்டான். இதனால் என்ன விளைவு நடந்தது? என்ன நிகழ்ச்சி தெரியுமா? ஆகாபு நாபோத்தின் திராட்சை தோட்டத்திற்கு ஆசைப்பட்டான், நாபோத் அதை கொடுக்கவில்லை. அவர் சோகமாக இருந்த பொழுது அரசியான ஜெசபேல் இவ்வாறு சொல்கிறார், இஸ்ரேலின் அரசன் இப்படி அமர்ந்திருத்தல் நலமா என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொல்கின்றார். நீர் எழுந்து போய் உணவருந்தி மகிழ்ச்சியாயிரும், நாபோத்தின் திராட்சை தோட்டம் உம்முடையதே என்ற வார்த்தை சொல்கின்றார். அந்த நேரத்தில் நீர் உணவருந்தி மகிழ்ச்சியாயிரும் என்று ஜெசபேல் ஏன் சொல்ல வேண்டும்? ஏனென்றால் அவள் தீயோனாக இருந்து தீயதை பரிந்துரைத்து நீ போய் சாப்பிடு என்று சொல்கின்றார். அந்த உணவே அவனுக்கு கெட்டுப்போனதாக மாறியது. அவன் உடல் உபாதை ஏற்பட்டு அவன் சாபம் வாங்கி கொள்ளவில்லை, மன உபாதை ஏற்பட்டு கடவுளிடமிருந்து சாபத்தை வாங்கி கொண்டான் என்பதை நாம் பார்க்கின்றோம். விளைவு 2 பேருமே கொடூரமான முறையில் சாகடிக்கப்பட்டு இறந்து போனார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் வீதிகளிலெல்லாம் பார்க்கின்றோம், போதை பழக்கத்திற்கு எத்தனை பேர் அடிமையாக கிடைக்கின்றார்கள். ஒரு மது கூடத்திற்கு வெளியேயோ அல்லது சில இடங்களில் நாம் சென்று பார்க்கும் பொழுது ஒரு மது அருந்தக்கூடிய நண்பரும் மற்றொரு மது அருந்தக்கூடிய நண்பரும் 2 பேரும் சேர்ந்து கொண்டு ஒன்றாக அமர்ந்து பலவற்றை பேசிக்கொண்டே உணவருந்துவார்கள். அந்த இடத்தில் நல்ல விளைவு ஏற்படும் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, இருவருக்குமே கெட்டதுதான் ஏற்படும். 2 பேரின் குடும்பத்திற்கும் தீமையே ஏற்படும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது.
இந்த 4 பரிந்துரை மற்றும் பகிர்ந்தளித்தலை தாண்டி இன்னொன்று கேள்வி எழுகின்றது. ஒருவேளை ஒரு தீயவன் தீய வழியை விட்டுவிட்டு நல்லவனாக மாறி அவன் பகிர்ந்தளித்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாமா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று இயேசு சொல்கின்றார். அப்படித்தான் தீய வழியில் நடந்த மத்தேயுவும் சக்கேயுவும் மனம் மாறி இயேசுவை பரிந்துரைத்து பகிர்ந்தும் அளித்தார்கள். எங்கள் வீட்டிற்கு வந்து உணவருந்துங்கள் என்று இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். அன்பார்ந்தவர்களை, இந்த 5ஐயும் வைத்து பார்க்கும் பொழுது 2 பரிந்துரையும் 2 பகிர்ந்தளித்தலும் நல்லது என்று இயேசு சொல்கின்றார். நல்லவர் பரிந்துரைத்து நல்லதை பகிர்ந்தளித்தால், நல்லவர் பகிர்ந்தளித்தால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஒருவன் தீயோனாக இருந்து நல்லவனாக மாறி அவர் பரிந்துரைத்து அவர் பகிர்ந்தளித்ததை உண்டாலும் அதுவும் நல்லது என்று சொல்கின்றார். கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுத்து இன்றைய நற்செய்தி வாயிலாக நல்லவராக இருந்து நல்லதை பகிர்ந்தளிப்போம், நல்லவராக இருந்து நல்லதை பரிந்துரைப்போம் என்று சொல்கின்றார். செய்வோமா?